start குட்டீஸ். ஃபஸ்ட்டு கா. ஓகேங்களா? பாருங்கள், லைன் டச் பண்ணி எழுதிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஙா. நெக்ஸ்ட் ஒன் சா. நெக்ஸ்ட் ஒன் ஞா. நெக்ஸ்ட் ஒன் டா. நெக்ஸ்ட் ஒன் நா. இதை 3 சுழி நா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? 3 சுழி போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தா. நெக்ஸ்ட் ஒன் நா. நெக்ஸ்ட் ஒன் பா அண்ட் மா. ஓகேங்களா? மா ஆஃப்டர் யா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரா. இது சின்ன ரான்னு சொல்லுவாங்க. இதை சின்ன ரா. நெக்ஸ்ட் ஒன் லா. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குண்டு லா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வா. நெக்ஸ்ட் ஒன் இது பெரிய ழா. ழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இது வந்து கால் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பெரிய ரா. ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் 2 சுழி நா. அதாவது நான் இதோடு ஸ்டாப் ஆகிடும். இப்போ டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணலாங்களா நம்ம? ஓகே குட்டீஸ், இதனோட ரூல்ஸ் அதில் கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எல்லாமே இந்த டோட்டலாக 18 லெட்டர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த 2 லைன்ஸ் வந்து மேலேயும் போகக்கூடாது, கீழே டவுன் லைன் டச் பண்ணக்கூடாது. அதாவது கீழே வரக்கூடாது. ஆனால் மேலே லைனும் கீழே லைன் டச் பண்ணி ரைட் பண்ணால் தான் அது 2 லைன்ஸ். அதாவது ஓகேங்களா? 2 கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து லைன்ஸை நீங்கள் 4 லைன்ஸாக இருக்கட்டும், 2 லைன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் லைன்ஸை ஃபாலோ பண்ணால் தான் அது ஹேண்ட் ரைட்டிங் பர்ஃபெக்டாக வரும். சப்போஸ் கா மேலே ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே போனாலும் ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இஸ் நாட் குட், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பாருங்கள், இது வந்து கால் நா, அதாவது இது வந்து 3 சுழி நா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? 3 சுழி நா. அதாவது 3 சர்க்கிள் மாதிரி போடும், அதாவது 0 மாதிரி 3 0. இது வந்து 3 சுழி. சொல்லும்போது நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த இதையே ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். 3 சுழினா. நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கால்னா. பாருங்கள், நம்ம காங்காச்சால 3 டைப்ஸில் இருக்குது நாவே. ஓகேங்களா? இது வந்து கால்னா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாரு, இங்கே இருக்குது பாருங்கள், 2 சுழி நா. சுழி நா 2 சுழி வருதுங்க, அது 2 சுழி நான்னு சொல்லுவாங்க. இது 3 சுழி வருதுனால இது 3 சுழி நா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னும் நெக்ஸ்ட்டு ஒன்று இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வச்சுக்கோங்களேன். லாவில் 3 லா இருக்கும் இதில் காங்காச்சால. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வரும்? குண்டுலா. இதை வந்து இங்கே இது பார்க்கும்போது ஒரு எப்படி ஃபேட்டாக இருக்க மாதிரி இதில் குண்டா அழகாக இருக்கு இல்லையா, அதனால் குண்டுலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ழா. ழா அப்படின்னா இந்த ழா சொல்லும்போது நம்மளுடைய நாக்கு வந்து மேலே டச் பண்ணி சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை லான்னு சொல்கிறோம், இதை ழா அப்படின்றோம். இப்போ 2 டிஃப்ரென்ஷியேட் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நெக்ஸ்ட் அங்கே வருங்க, இது வந்து கால் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நம்ம துணைக்கால் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம். இது யாராவது நம்ம சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. துணைக்கால் யூஸ் பண்ணி தான் நம்ம நெடியில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அது மாதிரி இது லைட்டாக இருக்கிறதுனால எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வருது பாருங்கள், துணைக்கால்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி வர்றதுனால இது வந்து கால் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக ஆகிட்டு இருக்கும் நான் நம்புகிறேன்.
அது பார்த்து டிஃப்ரென்ஷியேட்டை பார்த்துக்கோங்க, நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா இந்த ஹாலிடேஸில். ஓகேங்களா அம்மா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்களா. பட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் வியூஸ் நல்லா பார்க்குறீங்க, நல்லா தெரியுது. பட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க சில குட்டீஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க சில குட்டீஸ். தேங்க்யூ குட்டீஸ்.